சில தீர்க்க தரிசனங்கள் அங்கே ஓசியாவில் ஆண்டவர் சொல்றாரு நிறைவேறும் என்று சொல்லி. என்ன நிறைவேறும்னு சொன்னாரு, அது எப்படி நிறைவேறுச்சு இதுக்கு நடுவில் அப்படிங்கிறத வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:1 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எய்த்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த ஒரு வசனத்தில் 3-4 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. குறிப்பிட்ட அந்த கொரோனா பீரியடில் மட்டும் 2020 22க்குள்ள இந்த வசனம் 12:1 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுச்சு. அதில் முதலாவது ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன இருக்குன்னா, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய முடியுமா அப்படின்னு கேட்டால் லிட்ரலாக சொல்லுவோம், காற்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, மேய முடியாது, காற்றை பார்க்கவே முடியாது, பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது காற்றை மேய்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். மேய்தல் என்றால் என்ன அப்படின்னா ஆகாரம். மேய்தல் என்றால் போஷித்தல். மேய்தல் என்றால் சர்வைவல். என்னை கர்த்தர் காப்பாற்றுவது. ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஆத்மாவுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுப்பது, நல்ல வசனத்தை கொடுப்பது அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் மீனிங். லிட்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சர்வைவலுக்கு அதுதான் கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் காற்றுல தான் சர்வை பண்ணுவான்னு அர்த்தம். காற்றில் தான் மொத்தம் என்ன செய்ய போகிறான், வாழ போகிறான்னு அர்த்தம். இது எப்படிங்க சாத்தியம், காற்றுல போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 20-25 வருஷமாக மனுஷனுடைய மிக மிக முக்கியமான பிஸ்னஸில் ஒன்று காற்று. காற்றை அடிப்படையாய் கொண்டது தான் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக சொல்லணும்னா நாம் யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து பறக்கிற விமானத்திலேருந்து மிதக்கிற கப்பல்லேருந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா வியாபாரமும் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று. அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு முழுக்க முழுக்க காற்றை நம்பி வாழுகிற ஜனங்களாய் நாம் மாறிட்டோம். என்னங்க சொல்கிறீங்க? ஒரு பேசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்திருக்கிற 5G, இந்த 5Gக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது, நான் அது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போது நம்ம செல்ஃபோன் பேசுகிறோம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுவோம் வீட்டிலேருந்து. அது ஒரு ஒயர் போகும், அந்த ஒயர் போய் வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போகும், அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்போ ஒரு 20 வருஷமாக கம்பி இல்லா தந்தி முறை, ஒயர்லெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ செல்ஃபோன் இருக்குது. இப்போ நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்களோ அல்லது கால் பேசுகிறீங்களோ, எப்படியோ எப்படி இன்னொருத்தருக்கு வேறு கண்டத்தில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார், இந்தியாவில் இருக்காங்க, எப்படி நீங்கள் பேசுகிறது அந்த செகண்ட்லேயே கேட்குது. மேபி ஒரு செகண்ட் லேட்டாக கேட்கும், எப்படி உடனே கேட்குது? எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்லை. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் மோட் எது? உங்கள் ஃபோன் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி கையில் இருக்குது, அவங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி அவங்களுக்கு போகுது? எது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மோடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, காற்று. காற்றில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகுது. அத்தனையும் எதில் ட்ராவல் ஆகுது? காற்றுல. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நம்ம அனுப்புகிற வீடியோ, இமேஜஸ், நம்ம இப்போ பிஸ்னஸே முழுக்க ஆன்லைன் இல்லையா? ஆன்லைன்னாலே காற்று தான். ஆன்லைனுங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே என்ன தான்? காற்று தான். அது வைஃபையோ அல்லது மொபைல் டேட்டாவோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ எதாக இருந்தாலும் காற்று தான். இன்னைக்கு காற்று தான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். காற்று இல்லாவிட்டால் இது போகாது. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கிறீங்கல்ல, திடீர்னு பாருங்கள் ஏர் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று இல்லாத இடம் வந்தோடனே ஃப்ளைட் என்னவாகும், அப்படி கொஞ்சம் கீழே விழும். காற்று இருந்தால் தான் ஃப்ளைட்டே பறக்கும், காற்று இருந்தால் தான் கப்பலே போகும், இல்லைன்னா கப்பல் போகாது, ஒரு இடமா தான் நிற்கும். காற்று இல்லாவிட்டால் ஃப்ளைட்டு கீழே விழும். காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் போகணும். காற்று தான் பேஸ் எல்லாத்துக்கும். இன்னைக்கு காற்று. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி 40-50 வருஷமாக, இதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்கள் வாசிங்க எவ்வளோ துல்லியமாக நம்ம கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அப்படியே இருங்க. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா கையில? எனிபடி ஹேவ் த இங்கிலீஷ் ஒன், இங்கிலீஷ் வெர்ஷன்? வாசிங்க பார்ப்போம். 2:2 எஃபிஷியன்ஸ் 2:2. ஒன்று 2 வாசிங்க. The prince of wind அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. கிங்டம் ஆஃப் ஏர் இருக்கா? வாசிங்க. பவர் ஆஃப் த 2:3 அது 2:2. The power of the air அதுதான் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு இருக்குது. சில வெர்ஷன்ல விண்டுன்னு இருக்கும், சில வெர்ஷன்ல ஏர்னு இருக்கும். தமிழில் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்கும். கடைசி காலத்தில் கிரியை செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா the prince of wind, the prince of air, காற்றை மிக முக்கியமாக கொண்டதான பிசாசினுடைய காரியங்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு முழுக்க காற்றை அடிப்படையாய் கொண்டது. அதுவும் கொரோனாவுக்கு பிறகு ஸ்கூல் ஆன்லைன், ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் எதையும் அடிப்படையாக கொண்டதுக்கு. இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடியதான எல்லா மொபைல் டிரான்சாக்ஷன் அத்தனையும் எல்லாம் பாருங்க த்ரூ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ட். இதுதான் மிக முக்கியமானது, காற்று. வேதம் சொன்ன கடைசி காலத்தில் காற்றை மேய்ந்து, அந்த காலம் வந்துடுச்சு. மிக துல்லியமாக காற்றைத்தான் நாம் இன்னைக்கு பேஸாக பயன்படுத்துகிறோம். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றார்? வருகையின் போது, வருகை எப்படி நடக்கும், ரகசிய வருகை எப்படி நடக்கும்லாம் சொல்றோம்ல. வருகை வரும்போது கர்த்தர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்னு இருக்கு. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7:1-2. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். கரெக்டா பாருங்க, அதை பிடிச்ச உடனே கீழே எல்லாரோட நெத்தியிலையும் முத்திரை போடுவார். இப்போ நீங்க எல்லாருக்கும் அத்தனையும் காற்றை கொண்டுதான் முத்திரை போடுறாங்க. உலக பிரகாரமா நீங்க நம்பர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஐசி நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஆன்லைனில் தான் வச்சுருக்காங்க. த்ரூ ட்ராக்கிங் சிஸ்டம், காத்தையில் தான் வச்சு உங்களை ட்ராக் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் சிசி கேமரா, ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை சேட்டிலைட், எல்லாமே த்ரூ காற்று தான். எல்லாமே காற்றை அடிப்படையை கொண்டது. நம்மளை ட்ராக் பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணுறது, நம்ம மெயிலை ட்ராக் பண்ணுறது எல்லாமே காற்று. கர்த்தர் என்ன பண்ண போகிறாராம்? வருகையின் போது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வேறு பிரிக்க போறார். பிரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பூமியில் இருக்கிற மொத்த காத்தையும் பிடிக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா சேட்டிலைட் உட்பட எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது கொஞ்ச நாளைக்குன்னா சம் டேஸ். இது நடுவில் சில காரியங்கள் நடக்கும். எவ்வளோ அழகான விஷயத்தை கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். கரெக்டாக முத்திரை போடுவார் ஆண்டவர். இப்போ இவங்க காற்றை வச்சுக்கிட்டு நமக்கு முத்திரை போடுறாங்க. எல்லாம் ஆன்லைனில் தான் நமக்கு பண்ணுறாங்க. நீங்கள் போனவுடனே என்ன சொல்கிறாங்க? ஒரு இடத்துல ஸ்கேன், 4 விரல் ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க. ஃபேஸ் FCR, ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், FRCம்பாங்க. எல்லாமே எடுத்து காற்றுல தான் ஸ்டோர் பண்ணுறாங்க, க்ளவுடில், சேட்டிலைட்டில் தான் அவங்களை கண்காணிக்கிறாங்க. காற்றை வைத்து இப்போ இவங்க முத்திரை போடுறாங்க. கர்த்தர் காற்றை பிடித்து முத்திரை போட போகிறார். இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் படி நிறைவேறிக்கிட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் இப்போ நமக்கு எல்லாமே ஆன்லைன் தான், ஈஸியாக இருக்கு. பசங்களுக்கு ஸ்கூல் போகிறத விட ஆன்லைன் ஈஸியாக இருக்கு. வீட்டில் சமைக்கிறத விட நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. பேங்க்குக்கு போகிறத விட ஃபோனில் டிரான்சாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. லெட்டர் உட்காந்து எழுதுறத விட இமெயில் அனுப்புறது ஈஸியாக இருக்கு. இல்லை நமக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை காப்பி போடுறத விட ஃபோனில் எடுத்து அதை பாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஃபார்வர்ட் பண்ணுறது. எல்லாமே காற்று, எல்லாமே காற்று. இப்போ நம்ம அந்த 12:1 கிட்ட வந்துட்டோம். இப்போ இல்லை, ஒரு 20 வருஷமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. இது ஆரம்பித்த இடத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ நம்மளை பிடிக்க போகிறாங்கன்னு. அப்போ அது நம்ம பெருசாக தெரியல. இப்போ 100% கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பூமியில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் 80 to 90% ஆன்லைனில் மாறிடுச்சு. 80 to 90%. இன்னும் ஒரு 10 to 20% மட்டும்தான்
ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் வருகிற காலத்தில் இப்போ ஆஸ்திரேலியா முழுக்க பேங்க்ஸ் ஃபுல்லாக ஆன்லைன் பேங்க்ஸாக மாற்றிட்டாங்க. கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது. நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் போட்டு எடுக்கிறது ஏடிஎம் மிஷினே கிடையாது. முழுக்க முழுக்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போவே நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், ரோட்டில் ஒரு பழக்கடைக்காரர் கியூஆர் கோடோட உட்காந்துருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள், கீரை வாங்கினா கியூஆர் கோட். அவரே சொல்கிறாரு ஜிபேல அனுப்பிடுங்கன்றார். ஏன்னா இப்போ அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. 80 to 90% பெரிய பெரியதான ஆயில் டிரான்சாக்ஷன்லேருந்து ரோட்டில் பழம் விற்கிற வரைக்கும் கியூஆர் கோட் வந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க, இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. நமக்கு இந்த டெக்னாலஜின்னு மண்டையில் ஒன்றும் ஓடாது. நமக்கு டெக்னாலஜின்னு பெரிய சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் இந்த டெக்னாலஜியில் நம்மளை இணைச்சி காட்டி உலகம் நம்மளை என்ன சொல்லும், பின்தங்கி இருக்கோம். நீங்கள் என்ன இன்னும் உங்ககிட்ட ஜிபே இல்லையா அப்படின்னா நமக்கு என்னமோ உலகத்திலே ஒரு கேவலமான ஜந்து மாதிரி ஆயிட்டோம். நம்ம கொஞ்சம் இந்த டிரான்சாக்ஷன்லாம் தெரிஞ்சிக்காம ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் அப்படி நம்ம இருந்தோம்னா அவன் நம்மளை கேட்குறான், என்னது உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையாங்கிறது உங்கள் வீடு இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ கேவலமான விஷயமா ஆயிடுச்சு. நம்மளை கேட்கும் போதே அப்படி தான் கேட்குறான், உங்ககிட்ட இந்த ஆப் இல்லையா. நம்ம சும்மா இருந்தாலும் அவர் சொல்லிட்டு போறாரு, நான் வேணா டவுன்லோட் பண்ணி கொடுத்துரு. அவன் நம்மளை மாட்டி விட்டு போறதுல அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ யாருக்கு இந்த ஆளுங்க அதே மாதிரி சுவிசேஷம் சொல்லுவாங்களா பாருங்க. உங்ககிட்ட மொபைலில் பைபிள் ஆப் இல்லையா, டெய்லி ஒரு வசனம், அதை சொல்ல மாட்டாங்க, பைபிளை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. காற்றை பின்தொடருகிற காலம் வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக அந்த 2வது லைன் சொல்லுது, கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற்காற்றுனா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா the wind from the eastன்னு இருக்கும். அப்படி தானே இருக்குது 12:1 the wind from the east அப்படின்னு இருக்கும். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காத்தை பின்தொடர்கிறான். இப்போ இது நான் இதை இப்போ தியானித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது எனக்கு இதை படிக்கும் போது தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே த டெக்னாலஜி ஃப்ரம் வெஸ்ட். இது ஒரு பெரிய லாங் சப்ஜெக்ட். தானியேல் சொல்லுவார் 7:2-3 பூமியின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தில் வீசியதுன்னு. இந்த 4 காற்றுகளை ஒரு காற்று வரும்போதும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா டெக்னாலஜியுமே அப் டு 4G வரைக்கும் ஃப்ரம் வெஸ்ட், 5G ஃப்ரம் ஈஸ்ட், ஹூவே நிறுவனத்தை சார்ந்தது ஃப்ரம் சைனா. அடுத்து 6G வருது ஃப்ரம் ஜப்பான், ரெண்டுமே ஃப்ரம் ஈஸ்ட். இப்போ இந்த அடிப்படையை தான் வேர்ல்டு ஃபாலோ பண்ணுது. 5G 6Gக்குள்ளே போயிட்டு இருக்குது. இதை வெஸ்ட் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்குது டோட்டலாக. இப்போ இது எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இதுதான் அதுன்னு சொல்கிறத 100% நான் சொல்லலை. பட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் டெக்னாலஜி. ஏன்னா கடைசி காலத்தில் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வருவார்கள்னு வெளிப்படுத்தல் 16, 12, 13 இருக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, கிழக்கிலிருந்து எழும்பி வரணும். இங்கே வசனம் சொல்லுது கிழக்கிலிருந்து ஒரு காற்று வரும். தானியேல் 7:3 சொல்லுது 4 திசையிலிருந்து காற்று வரும். அதன் அடிப்படையை வச்சு சொல்கிறேன், த டெக்னாலஜி ஃப்ரம் ஈஸ்ட் இப்போ வேர்ல்டையே கவர் பண்ணுது. கடைசி காலத்தில் இப்போ சைனா உங்களுக்கு தெரியும், வேர்ல்டுடைய மொத்த மார்க்கெட்டும் யார் தான் எடுக்கிறா, சைனா வருது. இது மொத்தம் இல்லாமல் சைனீஸோடைய செயிலிங் ரூட் ஒன்று இருக்குது, ரோட் ரூட் ஒன்று இருக்குது, 2 போகிறான் சில்க் ரோடு ரூட்டுன்னு வேர்ல்டை கவர் பண்ணுறதுக்கு. அதோடு கூட இந்தியா, இது ரெண்டும் ஈஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டற்காற்று வீசுகிற காலம் வந்துடுச்சு. இப்போ கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமானது மொத்தம் காற்றை அடிப்படையாய் கொண்டது. இது அதில் உள்ளதான ப்ரூஃப். இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம். என்னென்னா, எந்த ஒரு டெக்னாலஜியும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நல்லது தான், எதுவுமே கெட்டது கிடையாது. அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூரமாக வச்சுருங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்காங்க, அப்படியே வாட்ஸ்அப்லேயே மூழ்கிடுறாங்க, ஃபேஸ்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க, எப்பயா தான் வெளியே வருவாங்க. அதில் ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, நீங்கள் எப்போவும் என்னை நெட்டில் பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம். நெட்டுனா வலைக்குள்ளே என்ன தான் இருக்கும், எந்த ஒரு வலையை வீசினாலும் வலைக்குள்ளே என்ன தான் இருக்கும், ஒரு இறை இருக்கும். மீனுக்கு வலை வீசினா மீன் இருக்கும், மானுக்கு வலை வீசினா மான் இருக்கும். எப்படியும் வலைக்குள்ளே என்ன இருக்கும். இப்போ நம்ம அத்தனை பேரும் நெட்டில் இருக்கோம், இன்டர்நெட்டில் இருக்கோம். அதை ஒரு பெருமையாகவும் சொல்கிறோம். நீங்கள் என்னை எப்போவுமே ஆன்லைனில் பார்க்கலாம், நீங்கள் எப்பவும் எனக்கு அனுப்பலாம், தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. அதுவும் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாலிப பிள்ளைகள், பெரிய அந்த பசங்களுக்கு நான் சொல்கிறேன்,
இந்த இன்டர்நெட்டை நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படியே முழுக்க முழுக்க. அதாவது இது அப்பா அம்மா கிட்டேயும் தப்பு இருக்கு. சாப்பாடு ஊட்டணும்னா ஃபோனை கொடுத்து தானே ஊட்டுறீங்க. இல்லை நீங்கள் ஒரு பெருமையாக வேற ஒன்று விஷயம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்லைன்னா அவன் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களால் வீடியோ இல்லாமல் உங்கள் பிள்ளையை சாப்பிட வைக்க முடியலன்னா யூ ஆர் ஃபெயிலியர்ஸ். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இப்போ அந்த பிள்ளைகள் அதில் அடிக்ட் ஆகி ஒரு இடத்துல இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி உங்கள் பிள்ளைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக சாப்பிடுது. உங்களுக்கு அது தெரியல. அவன் என்ன வெப்சைட் போகிறான் உங்களுக்கு தெரியல. எத்தனை வெப்சைட் சாட்டானிக் வெப்சைட்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வெப்சைட் உங்கள் பிள்ளைகளை உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சிருக்குன்னு தெரியுமா? நிறைய பெற்றோருக்கு பாதிப்பு வருகிற வரைக்கும் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ ஃபோனை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்க்க முடியுதுன்னா அடிக்ட் ஆனால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், சினிமா போகும்போது ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான்னா தேட்டரை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இருட்டாக்கி அப்படியே உட்கார வைப்பான். அதில் கூட 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, இன்டர்வல் விட்டுருவான். அதுலேயும் 1.5 மணி நேரம் மொத்தமாக உட்கார முடியாது, நம்ம நெளிவோம். ஆனால் பிள்ளைய பாருங்க 2 மணி நேரம் ஃபோனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. நீங்கள் கூப்பிட்றது கேட்க மாட்டேங்குது, சாப்பிட வர மாட்டேங்குது, எதுவுமே அப்பனா ஏதோ ஒன்று இழுக்குது உள்ளேருந்து. புரிஞ்சுக்கணும். ஐயோ என் பிள்ளை ரொம்ப சாஃப்ட்டு, அவன் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டான். தப்பு நடக்குது. பிள்ளைனா ரூமை விட்டு வெளியே வரணும், விளையாடணும். ஏதோ தப்பு நடக்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் போய் பார்த்தா கண்ட வெப்சைட்டை படித்து அவங்க சொல்லக்கூடியதுக்கெல்லாம் இது ஓகே கொடுத்து, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம படிக்காமே ஓகே கொடுப்போம்ல எல்லாத்துக்கும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அவன் என்ன கேட்குறானே தெரியாது. ஓகே, உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். ஓகே, உங்களுடைய மெயில் கான்டாக்ட் எல்லாம் நான் எடுத்துப்பேன். அப்புறம் உனக்கு வரக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். அதில் வேற அவன் கேட்குறான், உன் பாஸ்வேர்டை ஃபோனில் சேவ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படிக்கிறது இல்லைல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கணும், அது எக்கேடு கட்டாலும் கவலை இல்லைல்ல. நம்மளை விட நம்ம பிள்ளை இன்னும் மோசமாக இருக்கு. ரீசன்ட் டேஸில் பல பிள்ளைகள் சில விதமான பிசாசுகிட்ட மாட்டியிருக்கு. அன்வான்ட் வெப்சைட்ஸை படிச்சு, நான் சொல்றது பான் வெப்சைட்ஸ் கிடையாது. உடனே நீங்க என் பிள்ளை அதெல்லாம் பார்க்காது, தேவ பிள்ளை, உங்க பிள்ளைய நான் அப்படி சொல்லல. நூதனமான காரியத்தை படிக்க போகுது, புதுசா கிரீக்ல இருக்க சாட்டானிக் பெயர் நீங்க பாருங்க. அவன் உட்காந்து கிரீக்ல இருக்கிற சாத்தான் பேரை சொல்றான், ஸ்பெயின்ல இருக்கிற சாத்தான் பேரை சொல்றான், 3ஆம் நூற்றாண்டுல இருக்க சாத்தான் பேரை சொல்றான், இயேசுநாதர் பேரை சொல்ல மாட்டான். அவனுக்கு இப்போ அதெல்லாம் தெரியுது. கேட்டா அது கார்ட்டூன்லையோ மூவிஸ்லையோ அதை பற்றிலாம் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் பையனுடைய பிரச்சனை, உங்கள் பொண்ணோட பிரச்சனை என்னன்னா, ஸ்கூலில் இந்த கேரக்டர்ஸ் பற்றி தெரியாட்டி அவங்கள அங்கே தப்பாக நினைக்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையானா இவனுக்கு இப்போ ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. ஸோ இவன் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறான். அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க பெற்றோர். அவங்க பார்க்குறத நீங்களும் பாருங்க. நீங்கள் பார்க்குறத தான் அவங்களும் பார்க்குறாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களை பார்க்க விடாமல் அவங்க பார்க்குறாங்கன்னா there is something wrong. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு 13 வயசுலேருந்தே சொல்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் சண்டே கிளாஸ்காரங்க தான் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இன்னும் நோவா கதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் நோவா கதையை சொல்கிறீங்க? 13 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் 11 வயசுல எலான் மாஸ்கை பற்றி பேசுகிறான், 10 வயசுல ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான், துபாயில் இருக்கிற டெக்னாலஜியை 9 வயசு பையன் பேசுகிறான். அவனுக்கு இன்னைக்கு நீங்கள் இன்னும் நோவா கதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நோவா கதை வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகுங்க, நீங்களும் வாங்க, அப்டேட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. உட்காந்து நீங்கள் சொல்கிற நோவா கதையை கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு உள்ள பிரச்சனையை சொல்லி கொடுங்க. சபை அப்டேட் ஆகணும். அதாவது நீங்கள் அப்படியே டெக்னாலஜியில் வளருதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசி போடுறது மைக் போடுறது மட்டும் இல்லை, நீங்களும் ஆகணும் அப்டேட்டு. இன்னைக்கு அதான் நடக்குது. பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ஒரு வீடியோ போதும் உங்களை அருவருப்பாக காட்டுவதற்கு. உங்கள் ஒரு வீடியோ போதும் ஆன்லைனில். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் எங்களை செய்யாது. அது நடந்து நீங்கள் வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை ரிமூவ் பண்ணுறதை விட அப்படி ஒன்று நடக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் போய் சைபர்ஸ் இதுக்கு போய் யாரையோ பிடிச்சி அதை போய் டவுன்லோட், அதுக்குள்ளே ஒரு 1000 பேர் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிடுவான், என்ன ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்பா. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு காரியத்தை செய்யாதீங்க.
அதுவும் குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 100 செல்ஃபி. ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரில. போன கோணல் மானலாக வச்சுக்கிட்டு, வாயும் கோணல் மானலாக வச்சுக்கிட்டு அப்படிங்குது. அப்புறம் கையை இப்படிங்குது அப்படிங்குது. பாவம் தனியாக ரூமில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவே எடுக்குது, அப்புறம் அதுவே டெலீட் பண்ணுது. அதுக்கே பிடிக்கல, பாவம் போல இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. எத்தனை ஃபோட்டோ எடுப்பிய ஒரு நாளைக்கு? இந்த செல்ஃபி கடைசி கால பாவத்தில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? செல்ஃபியா பாவம்னு கேட்குறீங்களா? நான் சொல்லலை, பவுல் தான் சொல்கிறாரு. திமோத்தி நிருபம் 2 திமோத்தியு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன? தற்பிரியத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் செல்ஃபி. தன்னை விரும்புதல். அதுவே அதை பார்க்குது, அதுவே அதை ஃபோட்டோ போடுது. அதுக்கு ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு டெய்லி ஏதோ ஒன்று தேவைப்படுது. எதை வைக்கிறதுன்னு தெரியல. பாவமாக இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா, சாப்பாடு வாங்கணும்னா முந்தியெல்லாம் குடும்பம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம்ல. இப்போ ஜோம் பண்ணுறதில்ல. இருங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ தான் எடுக்குது மேலே வச்ச. இப்போ நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா ஜோம் பண்ணுறதில்ல, வச்ச உடனே யாரையும் சாப்பிட விடுறதில்ல. இருங்க அப்படியே எடுத்து அதை ஸ்டேட்டஸில் போட்டு எல்லாருடைய வயிற்றுச்சலையும் கிளப்புறது. அவன் ஒருத்தர் சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, இல்லை வாங்க முடியாமல் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பார்த்துட்டு. இதில் ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்காங்க. எதை ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு குடும்பமாக நாங்கள் 2 புறப்பட்டு பிக்னிக் போகிறோம்னு ஒரு வீடியோ போடுறாரு ஸ்டேட்டஸில். யாருக்கு இந்த வீடியோ? என்னப்போ கேட்டிங்கன்னா, அந்த ஊர் திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, குடும்பமாக புறப்பட்டோம், முடிஞ்சால் வந்துட்டு போ. எதை ஸ்டேட்டஸ்னா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. முதல்ல எதை வைக்கணும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ என்ன வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ப்ரொஃபைல் வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ஃபார்வர்ட் பண்ணணும் அதுவும். அந்த 12 ஓசியா 12:1 திருப்பி வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அப்படின்னா என்னென்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு பண்றீங்களே ஃபார்வர்ட், அதான் அது. ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்புனா அதை உடனே வர்த்திக்க பண்றது. அது பொய்யா உண்மையா கேடா, ஒருத்தனுடைய ஆத்மாவுக்கு தேவையா தேவையில்லாததா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. சிலருக்கு ஃபார்வேர்டுங்கிறது ஒரு ஊழியம். காலையில் ஃபார்வேர்டுங்கிறது ஒரு ஊழியம். என்ன இருக்கு ஏதா இருக்குன்னா பார்க்கறதே இல்லை. வந்த உடனே ஃபார்வேர்டு போட்டு அடிச்சு தள்ளு, குரூப்பா அனுப்பு. திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேளுங்க, என்ன அனுப்புனீங்க? நான் பார்க்கலையே. அனுப்புறவன் சொல்றான் நான் பார்க்கலையே. அப்புறம் ஏன் எனக்கு அனுப்புன? மேல இஸ்ரேல் ரஷ்யான்னு போட்டுருந்துச்சு, உனக்கு தேவைப்படுமே. இஸ்ரேல் ரஷ்யான்னு எனக்கு என்ன தேவை? அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் இதை வாங்குச்சு, ரஷ்யா அதை வித்துச்சுன்னு இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ரஷ்யானா MD ஜெகனுக்கு டேக். அவ்வளவுதான், அனுப்பி விட்டுரு. அதுல என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த வசனத்தில் உள்ள உண்மைத்தன்மையை பாருங்க. இன்னைக்கு உள்ள நியூஸ் எடுங்க, நீங்க பார்க்குற டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ், அதான் இன்ஸ்டாகிராம், எதை வேணா எடுத்துக்கோங்க. இந்த 2 அடிப்படையாக கொண்டதான் இருக்கும். ஒன்று பொய், இல்லை கேடு. இன்னைக்கு அதான் நியூஸ்ல 80% கவர் பண்ணியிருக்கு. நல்ல விஷயமோ உண்மையான விஷயமோ இன்னைக்கு ஜனங்களால் விரும்பப்படுகிறது இல்லை. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என் மெசேஜே இருக்குல்ல, என் மெசேஜை நீங்கள் இப்படி போடுங்களேன், மகிமையின் மேல் மகிமை அடையலாம். 10 பேர் தான் பார்ப்பான், 10 பேர் தான் பார்ப்பாங்க. பரிசுத்தாவியில் நிறைவது எப்படி? ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அடுத்து வரக்கூடிய பெரிய அழிவு 50,000 பேர் பார்க்குறாங்க. வாழ்றதுக்கு வீடியோ போட்டால் ஒருத்தரும் பார்க்கறதில்ல. இப்போ தம்ப்நெயில எப்படி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொலை நடங்கும் செய்தி MD ஜெகன். நானே உள்ள போய் பார்க்குறேன், நம்ம என்ன கொலை நடுங்கிற மாதிரி பேசணும்?
நிஜமா நான் சொல்கிறது உண்மை. ஒரு நாள் ஒருத்தர், நீங்கள் என்னை வச்சு வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப என் வீடியோ என்னுடைய டிவி என்னோடய சேனலை விட எல்லா சேனல் தான் நிறைய பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, நான் வைக்கிற தமிழ்லைனில் எதுவுமே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னே வச்சுருப்பேன். இவங்க வைக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன். தூத்துக்குடி சம்பவம், எம்டி ஜெகன் கருத்து. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம எங்கேயாவது பேசிட்டோமோ, ஏதாவது உளறிட்டோமா ஃப்ளோவில். போய் அந்த வீடியோவை பார்த்தா அது தூத்துக்குடி சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அதுக்கும் தூத்துக்குடிக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் அந்த சேனல்காரருடைய இதுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி அவருடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து அவரை ஒரு 2 பேரை வச்சு பிடிச்சி, ஏயா இதை போட்டிருக்க அப்படின்னா, சாரி எடுத்துடுறேன்றான். ஏன்டா வச்சன்றதுக்கு காரணமே இல்லை. ஏன்டா லேட்டாக வந்த, கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுமான்ல பையன். லேட்டுக்கு காரணமே இருக்காது. ஏன் லேட்டாக வந்த, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவரும் சரி போன்றுவார். அந்த மாதிரி என்ன நீங்களும் அதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் யாருமே நல்ல செய்தியை பார்க்குற இடத்துல இல்லை. நல்ல செய்தி போட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு தம்ப்லைன் கொடுங்க, நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் போடுறது எப்படி இருக்கணும், அந்த அவன் கற்றுக்க வச்சுருக்கான். இப்போ தம்ப்லைன் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா, ஒன்று பொய் இல்லை கேடு. இந்த 2 வச்சா தான் ஜனங்களோட இன்ட்ரெஸ்ட். ஃப்ளாஷ் நியூஸ் உடனே அது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சற்று முன் வந்த திடுக்கிடும் செய்தி. உள்ள நீங்கள் போய் பாருங்க, அர்த்த பழசா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக இருக்கும். சமீபத்தில் ஒரு நியூஸ் போட்டாங்க. அதில் என் பையன் நடந்த சம்பவம், பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு போட்டு, அது எப்படி போட்டிருக்காங்க, தமிழ்நாடு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை, நற்செய்தி, நல்ல செய்தி அப்படின்னு போட்டான். என் பையன் அதை தலைப்பை மட்டும் பார்த்துட்டு சொன்னான், அப்பா நாளைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னா. நான் சொன்னேன், உள்ளே போய் பாருன்னு. உடனே அவன் சொன்னான், இல்லை அப்லோட் பண்ணி 45 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னா. நான் சொன்னேன், உள்ளே போய் பாருன்னு. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உள்ளே போனால் அது போன வருஷத்து செய்தி. அதை இப்போ ரீ அப்லோட் பண்ணுறதான். பழைய நியூஸே என்ன பண்ணுறாங்க, ரீ அப்லோட். எதை பண்ணுறான், திடுக்கிடும் செய்தி. ஒன்று கேடு இல்லை பொய். தயவு செய்து சொல்கிற விசுவாசிகளுக்கு, அவன் பண்ண உலகத்தான் பண்ணுறான், பண்ணிட்டு போட்டான். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. முதல்ல ஊழியக்காரங்களை பற்றியோ விசுவாசியை பற்றியோ அன்வான்ட் செய்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் உண்மை தெரியாது. உங்களுக்கு யூடியூப்பில் வர்றது எல்லாம் உண்மை. வாட்ஸ்அப்பில் விடுறது, இந்த கொரோனா நேரத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு 10,000 டாக்டர்ஸ் இருந்தாங்க. கொரோனா கிருமி சுடுதண்ணியில் அதை போட்டு குடிச்சு அந்த ஆவியை பிடித்தால் கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு இதை நம்பி ஒரு ஆள் வீட்டில் சுடுதண்ணி போட வழி இல்லை போல், இந்த டீ கெட்டில் இருக்கும்ல, டீ கெட்டில், அதை சூடாக்கினா வெளியே அப்படி புகை வரும்ல, அதில் மூக்க வச்சுக்கிட்டு நிற்கிறார். எந்த அளவுக்கு வாட்ஸ்அப் அவரை மாற்றி வச்சிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம. அந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் உண்மைன்னு உடனே ஃபார்வர்ட் பண்ணுறதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒன்று, அந்த செய்தியோட உண்மைத்தன்மையை பாருங்கள். 2வது, அது இன்னொருத்தருக்கு பிரோஜனமானு பாருங்கள். பிரோஜனம் இல்லாத செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. எதுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ண வரீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்திலே ஒரு செய்தியை முதல்ல ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணான். சரியா? எங்கே ஃபார்வர்ட் பண்ணான்? நோவாவுடைய டென்ட்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணான். போய் அப்பாவை பார்த்துட்டு அந்த மெசேஜை 2 பேருக்கு அவன் ஃபார்வர்ட் பண்ணான். அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணான். அந்த 2 பேரும் தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெசேஜை அங்கேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. போய் அப்பாவுடைய நிறுவனத்தை மூடிட்டாங்க. முடிவு என்னவா இருந்துச்சுன்னா, அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததியே நாசமாக போச்சு. அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சந்ததி நாசமாக போச்சு. அதை ஒன்றும் இல்லாமல் அப்படியே மூடி போட்டான்ல, அந்த 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி அதே ஃபார்வர்ட் மெசேஜ் தான் வேறு ரூபமாக இருக்குது. அவ்வளோதான். எதை ஃபார்வர்ட் பண்ணணும், எதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய வார்த்தையை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சுவிசேஷத்தை ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை செய்யுங்க. ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபார்வர்ட் பண்ண தேவையில்லாததை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது பொய்யா இருக்குமானால் அந்த கேட்டை பரப்பினதுக்கான தீங்கும் உங்கள் மேல் வரும். நீங்கள் அனுப்புனது பொய்யா இருந்துச்சுன்னா, கேடாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவனை ஆத்மா இடர்ல அடைஞ்சிச்சுன்னா, இடர்ல உண்டாக்குறவனுக்கு ஐயோ. பைபிள் சொல்லியிருக்கு, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும், தேவையான காரியங்களை மட்டும்.
ஒருத்தனுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட். அதனால் உங்களுக்கு தீங்கு தான் வரும். 12:1 ஓசியாவின் புஸ்தகம் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். கொண்டல் காற்றை பின்தொடருகிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அசீரியரோடு கூட உடன்படிக்கை அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது இஸ்ரவேலுக்கும் அசிரியாவுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. இது கிட்டத்தட்ட மோர் தென் 2000-3000 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற ஒரு சம்பவம். அசிரியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ இருக்கக்கூடியதான இந்த UAE இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அசிரியர்கள். சீரியா அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அசிரியன்ஸ். இது பைபிளில் உள்ள அசிரியா காலம். பைபிளில் அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ண ஆள் யாருன்னா யாக்கோபு. லாபானோடு கூட பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணினார். அவன் சீரியன் ஆகிய லாபான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு நடந்ததான மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை இது. இந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சுன்னா இப்போ 2021-22 ட்ரம்ப் வந்த பிறகு நடந்ததான உடன்படிக்கை. இதில் என்னங்க அவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இது கடைசி கால அடையாளம். கடைசி காலத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை நடக்கும் என்பது. ரெண்டாவது, இந்த உடன்படிக்கையெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. 1948 இஸ்ரவேலர்கள் வந்ததிலிருந்து இவங்க அத்தனை பேரும் 22 அரபு நாடுகளும் அவர்களுக்கு எதிர்ப்பு. அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னே போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி அவங்களோட கூட என்ன நடக்கும், ஒரு உடன்படிக்கை நடக்கும்னு. அந்த உடன்படிக்கை இப்போ தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2000 வருஷமாக அந்த உடன்படிக்கை கிடையாது. 1948 கிடையாது. அவங்க வந்த பிறகும் அந்த உடன்படிக்கை கிடையாது. அவங்கள பழியாக எதிர்க்கிறவங்க தான் இருந்தாங்க. அவங்க நாட்டுக்கு போகக்கூடாது, அவங்க நாட்டுக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாது, அவங்க விமானம் இவங்க நாட்டுக்கு மேலே பறக்கக்கூடாது, பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். இதுக்கு நடுவில் பைபிள் சொல்லுது அசிரியாவோடு கூட அவர்கள் எப்ராயிம் இஸ்ரவேல் உடன்படிக்கை செய்யும் என்று. வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதெல்லாம் ஏதோ உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்குறீங்க. பைபிள் இதை ஒரு அடையாளமாக சொல்லுது. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளமாக வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த உடன்படிக்கை நடக்கும் என்று வேதம் சொன்னபடி துல்லியமாக உடன்படிக்கை நடந்துருச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கை நடக்கும் போதே நாங்கள் எங்களுடைய வீடியோலையும் பத்திரிகையிலையும் எழுதினோம், இது ஒரு டெம்பரவரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை என்பது ஒரு கடைசி காலத்தின் அடையாளம். இதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவர்கள் கூடுவார்கள்னு அது சகரியால இருக்கு. சொன்னபடி இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடியாச்சு. எல்லா நாடுகளும் வந்துருச்சு. ஆனால் 12:1 வேதம் சொன்னபடி நிறைவேறி விட்டது. கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது, அசிரியோடு கூட உடன்படிக்கை அசிரியோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். 2 காரியம். ஒன்று, 1948 எகிப்து இஸ்ரவேலுடைய நம்பர் 1 எதிரி. நாசர்னு ஒருத்தர் இருந்தார் 1972 வரைக்கும். அவர் தான் சொன்னார், இஸ்ரவேல் ஒரு தேசத்தை ஒழிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பெரியதான இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு நாடு எகிப்து. நம்பர் 2, எகிப்துக்கு எண்ணெய் கொடுக்குற அளவுக்கு இஸ்ரவேல்கிட்ட வளம் கிடையாது. அன்னைக்கு எகிப்து சூயஸ் கால்வாய் இருக்குது, அவங்கக்கிட்ட தேவையான எல்லா வளமும் இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணும்னா மற்ற அரபு நாடுகிட்ட வந்து வாங்க முடியும். பக்கத்துலேயே சவுதி இருக்குது, பக்கத்துலேயே பஹ்ரைன் இருக்குது, வாங்க முடியும். அவங்க நினச்சா எங்கேருந்து வேணால் வாங்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது இஸ்ரவேல்லேருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகணும். இது நடக்குமா லைஃப்பில்? முதல்ல இஸ்ரவேல்கிட்ட அவ்வளோ எண்ணெய் இருக்கணும். ரெண்டாவது எகிப்து போய் இவங்ககிட்ட வாங்கணும். அது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்கிட்டே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பைபிள் சொன்ன மாதிரி துல்லியமாக தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. 2022 எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் கொண்டு போகப்பட்டாச்சு. இப்பவும் போயிட்டு. இது லேவியதான் மெத்தட் அப்படின்னு பேர். லேவியதான் என்னன்னா பைபிளில் கடல் பாம்பு அப்படின்னு இருக்கு. கடல் பாம்புனா என்னன்னா, இஸ்ரவேலுடைய எண்ணெய் கிணறுலேருந்து கடல் வழியாக ஒரு பைப் போகிறத காட்டுவாங்க பாருங்க. ஒரு பெரிய பைப் வழி போகுது பாருங்க, பெரிய பைப்பு கடலுக்கு அடியில் எகிப்துக்கு எண்ணெய் இன்னும் போகுது. இப்பவும் இருக்கு, இந்த இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அது எப்போ வந்துச்சுங்கிற நியூஸ் தான் பக்கத்தில் இருக்கு. வேதத்தில் சொன்னபடி மிக துல்லியமாக எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாக. யோசித்து பாருங்க, இது எல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா?
உலக பிரகாரமாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் என்பது நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு விரோத நாடு. 1948 இருந்து அதை ஒழிச்சு கட்டணுங்கிறத 6 யுத்தம் நடந்திருக்கு இது வரைக்கும் ஒழிச்சு கட்டுறதுக்கு. இதுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை நடக்குங்கிறாரு, எகிப்துக்கு எண்ணெய் போகுங்கிறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நோ சான்ஸ்ன்றுவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, ஆனால் நடக்கும், அது நிறைவேறும். எப்படின்லாம் கேட்கக்கூடாது. பல நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார், சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. திடீர்னு யோசேப்பு கிட்ட சொல்லிட்டார், 11 சகோதரரும் உன்னை வணங்குவார்கள். மறுநாள் காலையில் அவன் தான் அடித்தான். யார் வணங்குவாங்க? செம்மாடி அடிச்சிட்டான், அடித்து குழியில் போட்டான், 10ஆவதுக்கு வித்துட்டான், இஸ்மவேல்கிட்ட வித்துட்டான், எகிப்துக்கு போயாச்சு. இப்போ யோசேப்புக்கு என்ன தோணணும்? இந்த வாக்கு தத்துவம் சொல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவர் சொன்னதை தான் போய் சொன்னார் அங்கே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எனக்கு மாற்றி நடக்கும், எதிராக நடக்கும். யார் என்ன நேசிப்பாங்க இல்லை யார் என்ன சேவிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு எதிராக மாறுவாங்க. எது எனக்கு கர்த்தர் கிடைக்கும்னாரோ அது கிடைக்காத இடத்துக்கு போயிடும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். நான் விசுவாசிக்க வேண்டியது சூழ்நிலையை அல்ல, நான் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா சூழ்நிலை மாறும், வார்த்தை மாறவே மாறாது. அது சொன்னது கர்த்தர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னால் அது நடக்கும், அவ்வளோதான். எப்போ நடக்கும், ஏன் நடக்கும்லாம் கேட்கவே கேட்காதீங்க, நடக்கும். ஒரு நாள் வந்தது, அத்தனை பேரும் இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வணங்கினாங்க. அவன் நினச்சான் நம்ம இருக்கிற இடத்துல அவங்க வணங்குவாங்கன்னு, கர்த்தர் அப்படியே மாற்றிட்டாரு. அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வந்து வணங்க வச்சாரு. அந்த தேவன் இன்னைக்கும் நமக்கு சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது என்ன வாக்கு தத்தமோ, அது எப்படி சொல்லியிருப்பாரோ, அது வாக்கு தத்தம் பண்ணுறது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. சொல்லிட்டாரா, நாம் எதையும் பார்க்கக்கூடாது, வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாத போது விசுவாசித்தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதே தேவன் இன்னைக்கும். யோசித்து பாருங்க, யாராவது நினைப்பாங்களா எகிப்துக்கு இஸ்ரேலேருந்து என்ன போகும்னு? கர்த்தர் சொன்னால் நம்ம காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஐநா சபை இருக்குது, எகிப்து இஸ்ரேல் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் ராத்திரியில் மாற்றி மறுநாள் கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12:1 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இதுவரைக்கும் இந்த டைம் லைனில் கர்த்தர் சொன்ன நடந்த காரியங்கள். இன்னும் 2 காரியம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். நடக்க போகிற காரியங்கள், ஏன்னா அடுத்த டைம் லைனில் இது வருது. வாசிங்க, யோவேல் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிங்க. விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடி. இல்ல 5வது வசனம் வாசிங்க. வெறியரே விழித்து. 5 வாசிக்கிறீங்க? 6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வரப்போகிற ஒரு பெரிய ஜனம், ஒரு பெரிய கூட்டம் எழும்பி வரப்போகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதன் கடவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு இருக்கு. யார் வரப்போறா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் தான் அங்கே உரைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும், அதன் வாய், நல்லா கவனிங்க, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. யாரை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன அப்படின்னு இருக்கு 1வது வசனத்துல. இங்க நீங்க வாசிச்ச யோவேல் 1:6 ஒரு பெரிய ஜாதி என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது அப்படின்னு இருக்கு. துஷ்ட சிங்கத்தின் பற்கள், அங்கே வாய், சிங்கத்தின் வாய். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13 வரப்போகிற மிகப்பெரியதான வல்லரசு, மிகப்பெரிய கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன சொல்கிறீங்க, எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வார் இருக்குல்ல,
இந்த வார் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு வாருக்கு லீடு போகும். இது அப்படியே மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பித்த இடம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு இடம். எதுக்குன்னா, இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக ஆரம்பிச்சிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த தொடர் காரியத்தில் நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி பார்க்கலாம், பர்டிகுலராக அந்த வார் பற்றி. ஸோ இந்த வார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வார் லீட்ஸ் டு தேர்ட் வேர்ல்டு வாராக இருக்கும். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக 2 சம்பவம் நடக்கும். ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஒருவேளை கேட்டிருப்பீங்க. ஒன்று, இந்த யுத்தத்தின் முடிவில் புது வல்லரசு உருவாகும், நியூ சூப்பர் பவர். ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போது ஒரு சூப்பர் பவர் வரும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது யூகே சூப்பர் பவராக மாறிச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா சூப்பர் பவராக மாறிச்சு. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, பொருளாதாரத்திலும் விழுந்துருச்சு. இப்போது மற்ற காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது. அமெரிக்காவுடைய கடன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 33 ட்ரில்லியன் கோடியை தாண்டிடுச்சு. ஸோ அடைக்க முடியாத இடத்துக்கு அமெரிக்கா போயிடுச்சு. ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பிரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பித்து இப்போ 22 நாடுகள் அதோடு கூட சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒன்றுத்துக்குமே ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது சும்மா அப்படி எழும்பி வரும். ஆனால் அடுத்து வரக்கூடிய கரன்சி இவங்க தான், யூரோப்பியன் யூனியன், 3வது வல்லரசாக. ஏன்னா பைபிள் படி 10 கொம்பு உள்ள 7 தலை உள்ள ஒரு மிருகம், ஒரு ராஜ்யம் தான் எழும்பி வரணும். 10 கொம்புனா 10 ராஜா, 7 தலைனா 7 மலை. அந்த வெளிப்படுத்தல் 13 இருக்குது, எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 10 கொம்புனா இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், 10 நாடுகள் இருக்குது இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்ககிட்ட தான் 7 தலை உள்ள நகரம் இருக்குது. இட்டாலி, ரோம், 7 தலை உள்ள நகரம் இருக்குது. ஸோ இவங்க தான் அடுத்து எழும்பி வரணும் பைபிள் கணக்குப்படி. இவங்களுடைய கரன்சி அது டிஜிட்டலாகவும் இருக்கலாம், டிஜிட்டல் கரன்சியாக மாறி யூரோ என்று சொல்லக்கூடிய இவங்க தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். மிக முக்கியமான உக்ரைனை நேட்டோக்குள்ளே கொண்டு வந்து உக்ரைனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே கொண்டு வரணும்னு இவங்க பண்ணதோடைய விளைவு தான் ரஷ்யா வாரே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது இவங்க தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இவங்க சூப்பர் பவராக மாறுவாங்க. இவங்க தான் இந்த கவர்மெண்ட்டில் தான் வரப்போகிற யூரோப்பியன் யூனியனில் தான் கடைசியாக வரக்கூடிய ஒரு கிங். அவன்தான் பைபிள் சொல்லக்கூடிய ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி தேவாலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதுதான் யோவேல் 1:6 இருக்கு. வேதம் சொல்லுது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. ஏன்னு கேட்டால் இப்போவே இவங்ககிட்ட 29 நாடு இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 28 + உக்ரைன் 29, இன்னும் சில நாடுகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க சேரும்போது ஒரு பெரிய கூட்டம், பலத்த ஜாதி, எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. இதுலேயே பாருங்கள், பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ் ஒரு மிகப்பெரியதான இராணுவ காரியங்கள். அதே மாதிரி இட்டாலி இருக்கு. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்துட்டு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள மற்ற நாடுகளும் கலந்துருக்கு. எல்லாம் 29 நாடு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியாக எழும்பும் போது கடைசியாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆன்டி கிரைஸ்ட், சூப்பர் பவர். அந்த ஆன்டி கிரைஸ்ட் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான். அந்த கிங்டம் இது நாங்கள் ஒரு ப்ரூஃபோட தனி மெசேஜாகவே இது இருக்குது. ஒரு வேளை பார்க்க விரும்புனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியன். அடுத்து வரக்கூடிய யோவேல் 1:6, எண்ணி முடியாத பலத்த ஜாதி எழும்பி வரும் என்று வேதம் சொல்லுது. ஸோ இப்போது இந்த ஒரு கவர்மெண்ட் தான் அடுத்து எழும்பி வர வேண்டியதான ஒரு கவர்மெண்ட். இப்போ இவங்க வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஹமாஸ், அந்த இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனையில் இப்போ இவங்க நுழைஞ்சிருக்காங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்குள்ளேயே இப்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்த சூப்பர் பவராக இவர்கள் தான் உருவாகி வரணும். வேதத்தின்படி, கணக்கின்படி அடுத்த 10 நாடுகள் கூட்டமைப்பு இதுதான் எழும்பி வரணும். இப்போ அந்த ஜாதி, அதாவது அந்த நாடு ரெடியாக இருக்கிறது, எழும்பி வருவதற்கு ரெடியாக இருக்குது. இவங்க இன்றைக்கி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 50 வருஷமாக இதுக்கான ஆயத்தத்திலிருந்து 2001 இப்போ ரெடியாகி அடுத்த சூப்பர் பவராக உருவாவதற்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க, நம்ம அதை வாசிட்டு முடிக்கலாம். வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளி நிமித்தம்
ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கும் போது ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை யோவேல் ஆரம்பிக்குது. 1:15 யோவேல். 2வது வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது. 3வது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் அவைகளுக்கு 11வது வசனம் வாசிங்க. அவைகளுக்கு முன்னாக 11வது வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அந்த 2 அதிகாரத்துல 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு வந்த ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய நாள் வருது அப்படின்னு சொல்லலை. இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது யோவேல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது என்ன? கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம்? பொதுவாக நிறைய பேர் கர்த்தருடைய நாளுங்கிறத ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்ப அந்த கர்த்தருடைய நாள் என்பது இதை வாசிக்கும் போது இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்றோடனே நம்ம எல்லாரும் என்ன டிசைட் பண்றோம்னா, இது ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு ஆண்டவர் ரகசிய வருகையை பற்றி சொல்லலை. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது எப்ப நடக்கிற சம்பவம்? வெளிப்படுத்தல் 16:15 எப்ப நடக்கிற சம்பவம்னா, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தார். இது அர்மெகதான் யுத்தத்துக்கு முன்னாடி இயேசு வருகிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அர்மெகதான் யுத்தத்தில் இயேசு வருகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு. அப்பதான் வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். ஏன்னா அந்த யுத்தத்தின் முடிவில் பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அதாவது நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இதே பூமியில் பலுகி பெருகின மாதிரி பூமியானது எரிக்கப்பட்டு மீண்டும் இதே பூமியில் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி நடக்கும். அப்போ இது எல்லாமே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, பகிரங்க வருகையை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறேன். வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இங்கே கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள்னு சொல்லும் பொழுது நாம் எல்லாம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், திருடன் வருகிற விதமாய் வரும்னா ரகசிய வருகையை பற்றி சொல்கிறோம், ரகசிய வருகையை பற்றி சொல்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் பகிரங்க வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய நாள் என்பது வெளிப்படுத்தல் 16:15 தான் இருக்கு. 16 அர்மெகதான் யுத்தம். பேதுரு புஸ்தகத்தில் அன்னைக்கு தான் வானங்கள் மடமட அகன்று போகும்னு இருக்கு, எரிந்து போகும்னு இருக்கு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை மிக சமீபம் அப்படின்னு அர்த்தம். அந்த நாள் மிக சமீபம், அர்மெகதான் யுத்தம் மிக சமீபம். அதை ஒட்டி ஒரு நியாய தீர்ப்பு, அதற்கு பிறகு வரக்கூடியதான 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரி, இவ்வளவு நடக்குது, நாம விசுவாசிக்கிறது என்ன, எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ன? இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்னா, பகிரங்க வருகைக்கு காத்தில்ல, அதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கிறோம். அதை தான் பைபிள் சொல்லுது. நாம் அதற்காக காத்திருக்கிற ஜனங்கள். நாம பகிரங்க வருகை உபத்திரவ காலத்துக்குள்ள போய் தான் இதுக்கு வரணுமா அப்படின்னா நாம் அதற்கு காத்திருக்கிற ஜனங்கள் அல்ல. அப்ப இவ்வளவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க,
எங்கேயாவது இந்த ஓசியாவில் இல்லை அடுத்து இந்த யோவேலில் இந்த டைம்ல இல்லை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியோ இயேசு கிறிஸ்து வந்து சபையை கூட்டிட்டு போறதை பற்றியோ இருக்குதா அப்படின்னும் போது ஆச்சரியப்படுற விதம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறத விட மிக தெளிவா வெளிப்படையா ஆண்டவர் இதுக்கு நடுவில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்றார். வாசிங்க யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. ஜனத்தை கூட்டுங்கள். நல்லா அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மிக தெளிவாக இருக்கு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. நல்லா கவனிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடியிலிருந்து தானியேல் புஸ்தகத்திலிருந்து மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்டே வராது, இங்குமே வராது. மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இயேசுக்கும் உள்ளதான தொடர்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மணவாட்டி மணவாளனுக்கு சம்பந்தமே இல்லை. மணவாளன் மணவாட்டினாலே அது நியூ டெஸ்ட்மென்ட். கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர்ல பவுல் தெளிவாக எழுதுறார் 11வது வசனத்துல, உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கும்படி. மணவாளன் மணவாட்டியை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மணவாட்டி புதிய அரசியலை பற்றி சொல்லும்பொழுது தன் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை போல. மணவாளன் மணவாட்டி கான்செப்ட் நியூ டெஸ்ட்மென்ட்டுக்குரியது. ஆனால் யோவேல் 1லேருந்து வாசிக்கிட்டே வாங்க, மணவாளன் மணவாட்டிக்கான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது வேற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நடுவில் 16வது வசனம் மட்டும் அப்படி இருக்கும். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அடுத்து திருப்பி இது 3 முடிஞ்சு இப்படி வந்துருச்சா, அடுத்த அந்த வசனத்தை வாசித்துருங்க. யோவேல் 3:14 வாசிங்க. யோவேல் 3:14. கர்த்தர் சீயோனிலிருந்து 3:14 நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய். இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு தான் அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய மெகிதோ வேலி. மெகிதோ எனப்பட்ட இடத்தில் கூட்டி சேர்த்தான். வசனம் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய நாள் என்னவா தான் இருக்குது? சமீபமாக தான் இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுலையே மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார்னு யோவேல் 1:2-16 தெளிவா சொல்லியிருக்கு. இதை விட சபை எடுத்துக்கொள்ளப்படுத போகிறது, வருக வரப்போது, சபை போக போகுங்கிறதுக்கு தெளிவான விளக்கமான வசனம் தேவையே இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தத்தின் முடிவில் தான் இந்த ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்படும். அதுக்கு நடுவில் கர்த்தருடைய நாள் சமீபம். அதுக்கு நடுவில் மணவாளன் தன் மணவாட்டியை வந்து கூட்டிட்டு போவார்னு வசனம் சொல்லுது. இப்போ நாம் அந்த மிக முக்கியமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துடுச்சு. இப்போ பெரிய பலத்த ஜாதி எழும்புகிற இடம் வந்துடுச்சு. அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிகிட்டு போகணும். இப்போ நாம் இவ்வளோ அடையாளங்களையும் எதுக்கு பார்த்தோம்னா, இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறது தான் இதுக்கான ஒரே கேள்வி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அடையாளம்லாம் நடக்குது, ஆமாம் எங்கள் வேதம் நல்ல வேதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் வெறும் அடையாளத்தை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இஸ்ரவேலர்கள் வானத்தில் நட்சத்திரத்தை கண்டாங்கன்னு வானசாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க. ஏரோது வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரு. வானசாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போயிட்டாங்க. ஏரோது போல, எருசலேம் நகரத்தார் போல. இன்னைக்கும் அதே மாதிரி தான் சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்கு. அடையாளத்தை பார்க்குது, விசுவாசிக்குது, வசனத்தை ஆராய்ந்து பார்க்குது. ஆனால் இயேசுவை பார்க்க போவோமா? தெரியாது. ஒரு கூட்டம் போகவே இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கும். இப்போ நாம எல்லாம் எதற்கு கொரோனாக்கு பிறகு கூட்டப்பட்டிருக்கிறோம்? அந்த 16 சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். திருப்பி வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்காக ஜனம் கூடி இருக்கே? ஜனத்தை எதுக்கு கூட்டி இருக்கிறோம்? சர்ச்சை எதுக்கு கூடி இருக்கே? சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு. சபை வேற எதற்காகவும் கூடி வருகிற இடம் கிடையாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
மனுஷகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர், அவரை பார்க்கிற மணவாட்டியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ராஜாவை பார்க்க போகிற எஸ்தர் 12 மாசமும் சுத்திகரிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி சபை 12 மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த ராஜாவுக்கு ஏற்ற சபையாய் மாறணும். இந்த டெக்னாலஜி இப்போ நீங்க பார்த்தீங்க, டெக்னாலஜி பத்தி இருக்கு, வார் பத்தி இருக்கு, இன்னைக்கு நடக்கக்கூடியதான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி இருக்கு. இவ்வளவும் இந்த காலத்தில் நடக்குது. நாம சொல்லக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, சேட்டிலைட், நீங்க சொல்லக்கூடியதான எல்லா காலத்துல தான் இந்த வேத வசனமும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, சேட்டிலைட்டை வச்சுக்கிட்டு சிலருக்கெல்லாம் உடனே இதெல்லாம் பயங்கரமா சயின்ஸ் வளர்ந்த காலங்க, இந்த காலத்துல போய் பைபிளை பேசிக்கிட்டு, இந்த காலத்துல போய் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதெல்லாம் இல்ல. அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். சரீர நோய் மட்டும் கிடையாது, ஆத்ம நோய். இந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சுக்கிட்டு வசனம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவும் வசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுது. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது. இந்த சம்பவிக்கிற வருகையில் நாம் பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பேசிக்காக அந்த வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தத்துக்காக கூடி வருகிற இடம். இன்னைக்கு சபையை மாற்றிட்டோம். சபை ஆசீர்வாதத்துக்கு கூடுகிற இடம். சர்ச் வந்து பிளஸிங் சென்டர், சபை ஒரு டெலிவரன்ஸ் சென்டர், சபை ஹீலிங் சென்டர். இன்னைக்கு சபை அப்படி தான் இருக்குது. சர்ச்சஸை எடுத்துக்கிட்டால் ஒரு ஹீலிங் சென்டராக இருக்குது, இல்லை டெலிவரன்ஸ் சென்டராக இருக்குது, இல்லைனா பிளஸிங் சென்டராக இருக்குது, இல்லைனா ஒர்ஷிப் சென்டராக இருக்குது. இது அப்போ சர்ச்சில் இதெல்லாம் கிடையாதா? சர்ச் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். சபை மறுரூபமாகிற இடம். இந்த மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் தானாக நடக்கும், ஹீலிங் தானாக நடக்கும், பிளஸிங் தானாக வரும். நீங்கள் அதெல்லாம் தேடி தனியாக பிரசங்கம் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை பற்றி சபையில் பேசுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவ்வளோதான். விசுவாசத்தை பற்றி பேசுங்க, மனுஷகுமாரனை விசுவாசித்தால் விடுதலை தானாய் வரும். பரிசுத்த ஆவியை பற்றி பேசுங்க, பரிசுத்தம் தானாய் வரும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த கடைசி காலத்தில் பிசாசு ஒரு நூதனமான உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து சபையை உலகத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு இருக்கிறான். சபையை பிளஸிங் சென்டராக மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் உங்களுக்கும் நல்லா தெரியுது. திருப்பியும் சொல்கிறேன், உங்களை விட இயேசுவை விசுவாசிக்காத உலகத்தான் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பெரிய வீடு வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை அவன் வச்சிருக்கான். ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒரே ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கிறார். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். வீடு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, அது நீடு, தேவை. வாகனம் உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, அது நீடு, தேவை. எல்லாமே தேவை. ஆனால் ஆசீர்வாதம் எது தெரியுமா? மணவாளனோடு கூட மணவாட்டி புறப்பட்டு நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்தது சம்பாதிக்க வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், எதிர்காலத்தில் நல்லா ஃபியூச்சரை அமைச்சிக்கலான்னு வந்திருக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர் வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைக்கிற தேவன். எதை கொடுத்தா நீங்கள் வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் காட்டி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்னு தான் நினச்சிருப்பார். ஏன்னா அங்கே இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். இல்லை அங்கே இருந்தால் உங்களை போக விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். யோசேப்பு கூடவே இருந்தால் எகிப்துக்கு பிரதமராக மாறவே முடியாது. அவன் எருசலேம்லேயே இருந்தால் தானியேல் வந்து இங்கே கவர்னராக மாற முடியாது. சில நேரத்தில் பிரித்து கொண்டு வந்து உங்களை உயர்த்தத்துக்கு கர்த்தர் கொண்டாந்துருப்பார். ஏன்னா அங்கே இருந்தால் உங்களை ஆக்க விட மாட்டான் அவன். அதில் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அங்கே நான் எத்தனையோ பேட்ட சாட்சி கேட்டிருக்கிறேன், அங்கிருந்து ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே வந்து தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே இயேசுவை அறியாதவர்கள் இங்கே வந்து இயேசுவை அறிஞ்சிரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன், கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடுறேன், 5 minutes இருக்கு. ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னென்னா, இந்த நிலாவுக்கு 3 பேர் போனாங்கல்ல, நீல் ஆம்ஸ்ட்ராங், யூரிகாரன் எல்லாம் போனாங்கல்ல, அதில் போயிட்டு வந்த ஒருத்தர் சொன்னாராம், அங்கிருந்து பூமியை பார்த்தாராம். பூமி அந்த இடத்துல தொங்குச்சான். இப்போ நிலாவை நம்ம பார்க்குற மாதிரியே பூமி இருக்கு. பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தோணுச்சான், இந்த தொங்குற பூமியில் தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம், அந்த இடத்துல தொங்குதே. அவர் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த இடத்துல தான் அவருக்கு ஆண்டவரை பற்றின அறிவு வந்துச்சு. அவர் கீழே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதாவது பூமிக்கு வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்காகவே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லி பாருங்க. நம்ம ஒரு சிலர்லாம் ஒரு ட்ராக்லேயே ரட்சிக்கப்பட்டுருவோம், 10 பைசா ட்ராக்ஸ்லேயே என்ன செஞ்சுருவோம், ரட்சிக்கப்பட்டுருவோம். ஒரு சிலர் அது கூட இல்லை, யாராவது சொன்ன சுவிசேஷம் சொன்னவனே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சிலர்லாம் காற்றுல கேட்கறதுலேயே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இவரை அங்கே கூட்டிகிட்டு போனால் தான் அவர் ரட்சிக்கப்படுவார்.
இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட மாட்டார்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு அது எவ்வளோ பேரை எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, அந்த ஆத்மா அதை விட அவருக்கு முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி தான், அதுதான் சொல்ல வந்தேன். உங்களை அங்கே இருந்தால் ரட்சிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். பல நேரத்தில் சொந்தக்காரர் நம்மளை ரட்சிக்கப்படவே விட மாட்டான். என்ன நம்ம சாதி சனத்தை விட்டு போகிற, நீ நம்ம பழக்க வளத்தை விட்டு போகிற, இப்படியே தனியாக பிரித்து கொண்டாந்து வனாந்தரத்தில் உட்கார வச்சா தான் தேவனை பற்றின அறிவு நமக்கு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. உங்களை இங்கே இருந்து ஆசீர்வதித்து உங்களை ஊரில் நாகர்கோயிலையோ திருநெல்வேலியிலையோ சென்னையிலையோ வேலூர்லையோ வீடு வாங்க கூட்டிகிட்டு வரல. அதுக்கு கர்த்தர் நினச்சிருந்தா அங்கே வச்சு அதை கொடுத்துருப்பாரு. அவருக்கு அதுதான் கொடுக்கணுன்னா அதை வச்சு அங்கே கொடுக்கறது ரொம்ப ஈஸி அவருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீடே வாங்கலையா? எல்லாருமே ஓமானில் வந்தால் வாங்கிட்டு இருக்காங்களா? உங்களை விட பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்களா? அங்கே இருக்கிறவங்களே கட்டுறாங்கல்ல. தேவன் நினச்சிருந்தா உங்களுக்கு அங்கே வச்சு ஆசீர்வச்சிருப்பாரு. ஆனால் அங்கே வச்சு உங்களுக்கு வீடு கொடுக்க அவரால் முடியும். ஆனால் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தால் தான் முடியும். அநேகரை கர்த்தர் அப்படித்தான் கூட்டு வந்திருக்கிறாரு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே வந்து பணக்காரனாக வரவில்லை. குடும்பத்தை காப்பாற்றி தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் செய்வார் தனியாக. சிலர்லாம் பொறுப்பை தலை மேலே வச்சுக்கிட்டு அவங்க தான் இந்தியாவே காப்பாற்றுற மாதிரி ஃபீலில் இருப்பாங்க. சார், நீங்கள் அதுக்காக இங்கே வரல. உங்கள் ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும், அதை தப்பு வைக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதை இங்கே வச்சு கர்த்தர் செய்வார். வெகு சீக்கிரத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தப்பட்டு அவரோடு கூட போக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நேரமும் உள்ளே வருவார். ஒரே நிமிஷம், ஒரு இமை பொழுது கதவு மூடப்படும், அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், நாளை தினத்தில் நாம் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தோடு சந்திக்க போகிறோம். நாம் எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். எல்லாம் கண்களை மூடுவோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தப்படுவதற்கான ஒரு இடம், மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதுக்கு தான் சர்ச். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவையோடு எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை தரித்திரத்தில் இருக்கணும்னு விரும்பலை, ஆனால் கர்த்தர் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா? அவர் வானத்தின் பலகனியை திறந்தார்னா 5.5 லட்சம் பேர் புருஷர், கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னே தெரில. அத்தனை பேருக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் சாப்பாடு போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினச்சார்னா ஒரு நிமிஷத்தில் வனாந்தரத்தில் 5000 புருஷருக்கு சாப்பாடு போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஓமனை கூட்டு வந்திருப்பார் இல்லை. இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அதில் ஒன்று, நாம் அவரை தரிசிக்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம், அவரோடு கூட பறந்து போக போகிறோம், நித்தியமாய் அவரோடு கூட வாழப் போகிறோம். காலம் சமீபம் ஆயிடுச்சு. வாசலில் நிற்கிற மணவாளன் எப்போ வேணாலும் உள்ளே வருவார். அவரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உங்களுக்கு இருக்கா? 7 தாதிமார் ஒரு எஸ்தரை ரெடி பண்ணாங்க ஒரு நாள் ராத்திரி ராஜாவை சந்திப்பதற்கு. அதே மாதிரி தான் நம்முடைய ராஜா வரப்போகிறார். ஒரே நிமிஷம், ஒரு இமை பொழுது அவரை சந்திக்க போகிறோம். அதுக்கு ஆண்டவர் 7 சபைக்கான உபதேசங்களை வைத்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 12 மாதமும் எஸ்தர் ஆயத்தப்படுத்த மாதிரி உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்போ வருவார் ராஜான்னு தெரியாது, எஸ்தரை எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, கூப்பிட்ட உடனே போகணும்னு எஸ்தர் சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி தான் கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே போயிடணும். நீங்கள் யார், என்ன படிப்பு, என்ன சம்பாரிச்சிங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, ஊரில் உங்களுடைய மதிப்பு என்ன, உங்கள் முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் பரலோகத்துக்கு தேவையில்லை. பரலோகத்துக்கு தேவை உங்கள் உள்ளான மனுஷன் யார், உள்ளே எப்படி இருக்கிறோம். திருப்பி திருப்பி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வார், பலிபீடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணம் காணாதபடி உண்ணான வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த இயேசு இன்னைக்கு வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா?
அவரை சந்திக்கிற பறந்து போகிற அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. உங்களை எல்லாரும் நம்பிடலாம். உங்கள் பாஸ்டர் நம்பலாம், சபை நம்பலாம், கணவன் நம்பலாம், மனைவி நம்பலாம், பெற்றோர் நம்பலாம், உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க நம்பலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்கள் உள்ளான மனுஷன் யார், உங்கள் சிந்தனை என்ன, எவ்வளோ கரப்டாக இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சிட்ருக்குறோம், என்ன நினைக்கிறோம், யார் மேலே பொறாமப்படுறோம், எங்கே கோவப்படுறோம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். அவரை ஏமாற்றவே முடியாது. ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் அவரை சந்திக்கிற இடத்தில் காணப்பட வேண்டும். அந்த இமை பொழுதை நான் விட்டுட்டேனா அதற்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடும். அதுக்குத்தான் 2000 வருஷமாக சர்ச்சை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் கர்த்தர். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு கர்த்தர் என்னை சுத்திகரிக்கணும், மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாக நான் மாறணும், அவரை சந்திக்கிற நிமிஷத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. அப்படி தீர்மானம் வைக்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உண்மை சந்திக்கிற இடத்தில் நானும் என் வீட்டாரும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது உன்னை சந்திக்கிற கூட்டத்தில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும், இந்த ஹால் நிரம்பி இருக்குப்பா, இந்த நிரம்பி இருக்கிற ஹால் அப்படியே வருகையிலையும் காணப்படணும். ஆண்டவரே, இத்தனை நாள் உங்களை சேவிச்சுட்டு நாங்கள் அந்த நாளில் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆண்டவரே, கிருபை பாராட்டு. எங்கள் நீதியின் நிமித்தம் நாங்கள் கேட்கல ஆண்டவரே, உங்கள் கிருபையின் நிமித்தம் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இருக்கிற இந்த திரள் கூட்டம் அப்படியே நம்முடைய வருகையிலையும் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் கரங்களை அந்த பிள்ளைக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் இப்பொழுது ஒரு பூரண விடுதலையை, சுகத்தை, இந்த கூட்டம் முடியும் போது அந்த பிள்ளைக்கு ஒன்றுமில்லை, நன்றாய் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி, பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, எப்பொழுதுமே பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் அவர் இந்த பிள்ளையின் சத்தத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளை பூரண சுகத்தோடு நாளைக்கு திரும்ப போகிற தயவுக்காக, புது ஜீவனை எங்கள் பிள்ளைக்குள்ள தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தாய் தகப்பனுடைய இருதயத்தை குளிர பண்ணுங்கப்பா. உங்களுடைய ஆலயத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. ஆண்டவரே, உடைய மகிமை மூடுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.